வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் முத்து. இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்கக்கூடிய மொபைல் என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது வந்து லெனோவோ லெஜண்ட். ஸோ லெனோவோ லெஜண்டில் ரெண்டு போடுறாங்க. ஒன்று வந்து ப்ரோ வெர்ஷன், இன்னொன்று டியூல் வெர்ஷன். ஸோ ரெண்டு கலர் வேரியண்ட் தான் இருக்குது. ஒன்று வந்து ரெட் கலர், இன்னொன்று ப்ளூ கலர். ஸோ இது பார்க்குறதுக்கு நல்லா லுக் வைஸ் சூப்பராக இருக்குது. இது வந்து சைனாவில் லான்ச் ஆகிடுச்சு. இது பார்த்திங்கன்னா கேமர்ஸ்க்காக போடக்கூடிய ஒரு மொபைல். ஸோ கேமிங் மொபைல். இந்த கேமிங் மொபைல் பார்த்திங்கன்னா குவால்காம் ஸ்னாப்ட்ராகன் 865+ அப்படிங்கிற சிப்செட்டில் ரன் ஆகுது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் ரியரில் ரெண்டுமே பார்க்கறதுக்கு லுக் வைஸ் சூப்பராக இருக்குது. ஸோ செல்ஃபி கேமரா பார்த்திங்கன்னா இந்த மாதிரி அரேஞ்ச்மெண்ட்ஸில் இருக்குது. சைடில் பாப்பப்பில் இருக்குது. இது வந்து ரியர் சைடு பார்த்திங்கனாலே உங்களுக்கு டியூல் கேமரா கொடுத்துருக்காங்க. அந்த டியூல் கேமரா சென்டரில் கொடுத்துருக்காங்க. அதுவும் பார்க்குறதுக்கு லுக் வைஸ் நல்லாவே இருக்குது. ஸோ அதில் ஒரு கலர் அரேஞ்ச்மெண்ட்ஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க. அது வந்து எல்இடி மாதிரி உங்களுக்கு கலர்ஸ் வந்து வேரியேஷன் இருந்துகிட்ருக்கும், வேறு டிஃப்ரெண்ட் கலர்ஸில். ஸோ இந்த ரெண்டு கலரில் தான் இருக்குது. ஒன்று வந்து ரெட் கலர், இன்னொன்று ப்ளூ கலர். ஸோ இது வந்து இந்தியாவில் லான்ச் ஆகிடுச்சான்னு கேட்டிங்கனாக்கா இன்னும் இந்தியாவில் லான்ச் ஆகலை. இது சைனாவில் லான்ச் ஆகிடுச்சு. சைனா வேரியண்ட் பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு வந்து 50,000க்கு அவைலபிளாக இருக்குது. 50,000 அப்படிங்கிறது சைனாவோட ப்ரைஸ் கிடையாது. இது வந்து இந்தியாவுக்காக போடுற ப்ரைஸு. ஸோ இது பார்த்திங்கனாக்கா பேங்க்வுட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெப்சைட்டு, அது ஆன்லைன் ஷாப்பிங். ஸோ அந்த ஆன்லைன் ஷாப்பிங்கில் பார்த்திங்கனாக்கா 50,000 இருக்குது. ஸோ இது வந்து காசு அதிகமாக தான் இருக்கும், ப்ரைஸ் கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் இருக்குது. ஸோ இது வந்து 8GB RAM 128GB வேரியண்ட்டு. இந்தியாவில் லான்ச் ஆனதுக்கப்புறமா நீங்கள் வாங்கினீங்கன்னா பெஸ்ட்டாக இருக்கும். அன்பாக்சிங் பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு ஹிந்தியில் போடலாம், தமிழில் கூட போடலாம். ஏன்னா சைனாவில் உங்களுக்கு ஃப்ரெண்ட் இருந்தாங்கனாக்கா அவங்க போடுற வீடியோவை அப்படியே நீங்கள் வந்து ரீகால் பண்ணி அப்படியே நீங்கள் வந்து டப் பண்ணி கூட நீங்கள் போடலாம். இல்லை யூனிட் உங்களுக்கு யாராவது அங்கேருந்து அமுச்சு வச்சா கூட நீங்கள் வந்து அதை வாங்கி நீங்கள் ஒரு அன்பாக்சிங் போடலாம். ஸோ இது பார்த்திங்கன்னா 8GB RAM 128GB வேரியண்ட்டு, பேஸ் வேரியண்ட்டு. இப்போதைக்கு இந்த மொபைலில் வாங்காதீங்க. இந்தியாவில் லான்ச் பண்ணதுக்கப்புறம் ப்ரைஸ் கம்மியாக தான் இருக்கும். ஸோ அப்போ நீங்கள் ட்ரை பண்ணலாம். இது வந்து 50,000னாக்கா மேபி அங்கேருந்து நீங்கள் இம்போர்ட் பண்ணும்போது அதுக்கு தனியாக டேக்ஸ்லாம் போடலாம். ஸோ அந்த வெளிநாட்டிலேருந்து வாங்குகிற ப்ராடக்ட்டுக்கு எதுவாக இருந்தாலும் டேக்ஸ் தனியாக கட்டுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் இப்போதைக்கு ட்ரை பண்ணாதீங்க. இல்லை அங்கேருந்து வாங்கி அன்பாக்சிங் பண்ணி எடுத்துகிட்டு வர்ற மாதிரினா பிரச்சனை இல்லை. ஓகே, இது வந்து 8GB RAM 128GB வேரியண்ட் பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு 50,000 அவைலபிளாக இருக்குது. இது வந்து எல்லாமே பார்த்திங்கன்னா குவால்காம் ஸ்னாப்ட்ராகன் 865 ப்ராசஸர் தான். அதிலே பார்த்திங்கன்னா 12GB RAM 128GB. ஸோ அப்போ ரெண்டு வேரியண்ட்டு. அடுத்தது பார்த்திங்கனாக்கா 256 வேரியண்ட்டு. அந்த 256 பார்த்திங்கன்னா 12GB 256GB ஒன்று. இன்னொன்று பார்த்திங்கன்னா 16GB அண்டு 512GB ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ அது வந்து கொஞ்சம் காசு அதிகமாகவே தான் இருக்குது. ஸோ இந்த வேரியண்ட் எல்லாமே பார்த்திங்கன்னா ப்ரோ அப்படின்னு இருக்கும். அதாவது லெனோவோ லெஜண்ட் ப்ரோ அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ப்ரோ வெர்ஷனில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து சிங்கிள் சிம் தான் இருக்கும். அதில் டியூல்னு தனியாக ஒன்று போடுறாங்க. அது பார்த்திங்கன்னா டியூல் சிம்மாக இருக்கும். ஸோ இந்த மொபைல் பார்த்திங்கன்னா பேங்க்வுட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெப்சைட், ஆன்லைன் ஷாப்பிங் வெப்சைட்டு. அது பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு ப்ளே ஸ்டோரில் அவைலபிளாக இருக்கும். ஸோ நீங்கள் ட்ரை பண்ணி உங்களுக்கு வீட்டுக்கு வந்து சேர்கிறதுக்கு மேபி 1 month கூட ஆகலாம். அதுக்குள்ளே உங்களுக்கு இந்தியாவுக்கு லான்ச் பண்ணாலும் பண்ணலாம். அதனால் அவ்வளோ சீக்கிரத்தில் ட்ரை பண்ணாதீங்க. பட் ரேட்டு தெரிஞ்சுக்கிறது, உங்களுக்கு ப்ரைஸு குவாலிட்டி எல்லாம் தெரிஞ்சுக்கிறது வேணால் நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஸோ அடுத்ததாக பார்த்திங்கன்னா ஃப்ளிப்கார்ட்டில் உங்களுக்கு இப்போ சேல்ஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. அதாவது அக்டோபர் 10 மேபி ஸ்டார்ட் பண்ணலாம். அது பார்த்திங்கன்னா பிக் பில்லியன் டேஸ். இது வந்து லாஸ்ட் இயர் 2019 பார்த்திங்கனாக்கா அந்த வருஷத்துலேயே விலை குறைவான விலையில் உங்களுக்கு ஆஃபரில் கொடுத்ததா சொன்னாங்க. அது நல்ல டீல் தான். அதே மாதிரி 2020 இருக்குமான்னு எனக்கு டவுட்டாக இருக்குது. இதுக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு எஸ்பிஐ கார்டுக்கு உங்களுக்கு வந்து ஒரு 10% இன்ஸ்டன்ட் டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. உங்களுக்கு பிடிச்ச மொபைல்ஸு இல்லை அக்சசரிஸ் எதுவாக இருந்தாலும் நீங்கள் செலக்ட் பண்ணி வச்சிங்க. மொபைல்ஸு இப்போவே நீங்கள் வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சிங்க. அந்த ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுட்டு அதில் எது பெஸ்ட்டு ப்ரைஸ் அப்படின்னு பாருங்கள். அப்படி இல்லைன்னா ஆஃபர் டைமில் அது எவ்வளோ ரெடியூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பாருங்கள். ஏன்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்திங்கன்னா அதில் ப்ரைஸும் வந்துடும். அது அப்படியே சேவ் ஆகிடும் உங்கள் மொபைல்லே. ஆஃபர் டைமில் எப்போ உங்களுக்கு அக்டோபர் 10 கொடுக்குறாங்களா இல்லை அக்டோபர் 7, 8, 9 ஏதாவது ஒரு டைமிங்கில் கொடுப்பாங்க. மேபி அக்டோபரில் கொடுத்துருவாங்க. அதே மாதிரி தான் அமேசான்லேயும் உங்களுக்கு வந்து இந்த நவராத்திரிக்காக போடுறாங்க. ஸோ இதுலேயும் பார்த்திங்கனாக்கா கிரேட் இண்டியன் ஃபெஸ்டிவல் அப்படிங்கிறது அமேசானில் போடுறாங்க. ஸோ இதில் வந்து ஹெச்டிஎஃப்சி பேங்க் கார்டுக்கு 10% இன்ஸ்டன்ட் டிஸ்கவுண்ட். ஸோ நீங்கள் கார்டு வச்சுருந்தாலும் சரி, இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸில் யாராவது வச்சுருந்தாலும் சரி, நீங்கள் ஃபஸ்ட்டு உங்களுக்கு என்ன மொபைல் வாங்குறீங்களோ இல்லை என்ன திங்ஸ் வாங்குறீங்களோ அதோடைய ரேட்டு இப்போ எவ்வளோன்னு செக் பண்ணுங்கள். அடுத்ததாக அந்த ஆஃபர் டைம் எப்போ போடுறாங்களோ அந்த டைமில் அது எவ்வளோன்னு செக் பண்ணுங்கள். இல்லை பர்டிகுலராக ஒரு சிலதெல்லாம் வந்து 12 o'clock போடுறாங்க, 8 o'clock போடுறான் அப்படின்னு சொல்லி டைமிங்லாம் போடுவாங்க.
ஸோ அந்த ஆஃபரில் அது எவ்வளோ கொடுக்குறாங்க அப்படிங்கிறத செக் பண்ணி பாருங்கள். ஸோ அதில் உங்களுக்கு பெஸ்ட்டு எதுவோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணி வாங்க. ஆஃபரில் வாங்கினீங்கன்னா பெஸ்ட்டு ப்ரைஸாக இருக்கும். ஸோ அது இல்லாமல் இப்போ வந்து அமேசானில் இந்த பேனிட்டரி வாங்கினீங்க அப்படின்னாக்கா அதுக்கு வந்து ஒரு ஏதோ ஆஃபரில் கொடுத்துட்ருக்காங்க. 24 to 7 செப்டம்பர் 24லேருந்து 7th அக்டோபர் வரைக்கும் உங்களுக்கு அமேசான் பேனிட்டரியில் ஏதோ சம்திங்ஸ் ப்ராடக்ட்லாம் வச்சுருக்காங்க. ஸோ அதெல்லாம் வந்து ரேட்டு கம்மியாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துட்டு வாங்குங்க. ஸோ இப்போதைக்கு நீங்கள் ஃப்ளிப்கார்ட் அண்ட் அமேசான் ஓப்பன் பண்ணிவிட்டு உங்களுக்கு பிடிச்ச மொபைல்ஸ் இல்லை நீங்கள் வாங்கலான்னு செலக்ட் பண்ணுற மொபைல்ஸ் இல்லை உங்கள் வீட்டில் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் வாங்கலான்னு செலக்ட் பண்ணுற மொபைல்ஸை செலக்ட் பண்ணிவிட்டு அதோடைய ப்ரைஸ் ரேஞ்சு, அதோட ரேம் வேரியண்ட்டு, இன்பில்ட் மெமரி எல்லாத்தையும் செக் பண்ணிவிட்டு அதை ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுங்க. ஸோ ஆஃபர் டைமில் பார்த்தீங்கன்னாக்கா அது வந்து எவ்வளோ ரேட் ரெடியூஸ் பண்ணுறாங்க, உண்மையிலே வந்து ஆஃபர் தான் கொடுக்குறாங்களா இல்லை ஏமாத்துறாங்களா அப்படிங்கிறத நீங்களே விசிபிளாக செக் பண்ணி பார்த்துக்கலாம். அண்ட் ஆல்சோ உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுனாக்கா, எந்த மொபைல் வாங்கலான்னு ஒரு கன்ஃபியூஷன் இருந்துச்சுனாக்கா அது என்னன்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் 2 மொபைல் செலக்ட் பண்ணிக்கலாம் இல்லை 3 மொபைல் செலக்ட் பண்ணியிருக்கலாம். ஃபஸ்ட்டு பிடிச்சதை செலக்ட் பண்ணுங்கள். அந்த 2 வேரியண்ட்டு இல்லை 3 வேரியண்ட்டில் பெஸ்ட் ஒன் என்னன்னு சொல்லிவிட்டு என்கிட்ட வேணால் கமெண்ட்ஸில் கேளுங்க. எனக்கு தெரிஞ்சதை நான் வந்து உங்களுக்கு பெஸ்ட் ஒன்று நான் செலக்ட் பண்ணி சொல்கிறேன். இதே மாதிரி சஜஷன் என்கிட்ட மட்டும் தான் கேட்கணும்னு அவசியம் இல்லை, வேறு யார்கிட்ட வேணாலும் நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸோ உங்களுக்கு பிடிச்ச மொபைலை உங்களுக்கு பிடிச்ச ப்ரைஸ் ரேஞ்சில் கண்டிப்பாக ஆஃபரில் மிஸ் பண்ணாமல் வாங்குங்க. அவ்வளோதான் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலாம் லைக் பண்ணுங்கள். நீங்கள் ஃபஸ்ட் டைம் வீடியோ பார்த்துருந்தா கண்டிப்பாக ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் ஒரு தடவை ப்ரெஸ் பண்ணிங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்லையும் ப்ரெஸ் பண்ணிங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.